ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறோம். தோலை தனியாக ஊதிட்டு வெள்ளை கடலையை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு கொத்து எடுத்திருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் வீடியோ இது. எப்படி இருக்குன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கோம். வரமிளகா 5 சேர்த்துருக்கேன். புளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் தம்பருப்பு ஆசைப்போடிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.